வருவேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரேம். வெல்கம் டு பிகேஎஸ் மோட்டோ விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன வீடியோக்கு வந்திருக்கோன்னா, எல்லாருமே நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் வண்டியோட மாடிஃபிகேஷன் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பண்ணலான்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, ப்ரோ உங்கள் மாடிஃபிகேஷன் வீடியோ போடுங்க, நீங்கள் வண்டி என்ன ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு போடுங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போட்டிருக்கிறதோட மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே லீகல் தான், எதுவுமே இல்லீகலான மாடிஃபிகேஷன் கிடையாது. ஈவன் நான் எக்ஸாஸ்ட் எதுவும் மாற்றலை. ஸோ எதெல்லாம் நார்ம்ஸ் படி இல்லீகலோ அதெல்லாம் நான் பண்ணல, எதெல்லாம் லீகலோ தான் பண்ணுறேன். இன்கேஸ் சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தப்பு அப்படின்னா அதை எப்படி நான் கரெக்ட் பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டான முறையில் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் ஃபாக் லைட் போட்டிருக்கிறது தப்பு அப்படின்னா ஃபாக் லைட்டை எங்கே யூஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கும், நாங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அன்வான்டான இடத்துலலாம் யூஸ் பண்ணல. ஸோ அதை நான் வந்து வீடியோவில் முன்னாடியே சொல்லணுன்றதுக்காக தான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட வண்டியை தான் காட்டலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் நம்ம வண்டி இருக்குது. நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட சொன்ன மாதிரி நம்ம ஷேக்ஸ்பியரோட வண்டி இருக்குது, 2 Xpulse இருக்குது நம்ம கிட்ட. ஸோ நான் வந்து ஸ்டாக் Xpulseம் என்னோட மாடிஃபைட் Xpulseம் பக்கத்தில் நிற்க வச்சிருக்கேன். ஸோ நம்மகிட்ட 2 வண்டியுமே இருக்குது. ஸ்டாக் Xpulse இருக்குது, இதை பாருங்கள். நம்ம இது வந்து எந்த மாடிஃபிகேஷனே இல்லாத பியூர் ஸ்டாக் Xpulse. ஸோ இது வந்து என்னோட மாடிஃபைடு Xpulse. ஸோ இதுக்கும் நம்ம சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் என்னால் என் வண்டியை கவர் பண்ணிடுறேன். என்னோட வண்டியில் ரைட் சைடு நான் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. ஸோ அதனால தான் இந்த வண்டியை வந்து என் வண்டிக்கு ரைட் சைடில் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த வண்டி அந்த பக்கம் போகும். இந்த ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஆர்டர்லேயும் போகல. ஸோ ஃப்ரம் த பேக் டு ஃப்ரண்ட் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் அப்படின்னு என் வண்டியில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்பர் பிளேட் ஹோல்டர், இந்த நம்பர் பிளேட் ஹோல்டர்லாம் ஒரு மாடிஃபையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய மாடிஃபிகேஷன் தான். ஏன்னா இப்போ வந்து நம்பர் பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ட் அடிச்சு கொடுப்பாங்க. ஸோ ரிவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் சவுண்ட் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது இந்தியன் ஆர்டிஓலே கொடுக்குற ஐஎன்டி நம்பர் போர்டு. ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரிவர்ட் அடிச்சு கொடுத்ததில் எனக்கு லூஸ் ஆகிட்டு அந்த வண்டி ஓட்டும்போது ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வரும். ஸோ அது ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் ஆர்டர் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 200 ரூபீஸ்க்கு வரும். ஸோ அந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் போட்டதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக வைப்ரேஷன் சவுண்டே கிடையாது. அவ்வளோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக என்னோட பெரிய மாடிஃபிகேஷன், அதாவது கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட டாப் பாக்ஸ். ஸோ இந்த டாப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 லிட்டர் டாப் பாக்ஸ். இது நம்ம சீச்சு அப்படின்ற ஒரு கம்பெனி. இது ஆக்சுவலாக வந்து ஏஎஸ்ஜி அந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸாக இருக்குது. இவங்களும் சிமிலர் டைமில் தான் உள்ளே வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ்க்கு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு பல்காக யூனிட் பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு 6 யூனிட் 7 யூனிட்டுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கன்செப்ஷனில் வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ரிவீல் பண்ண முடியாது. ஆனால் இதோட இப்போ நெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் ஆறுன்னு வருது. ஸோ இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். உள்ளே வாங்க கொஞ்சம் அப்படியே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம். ஸோ 2 ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஹெல்மெட் வச்சிருக்கேன், என்னோட திங்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். மேக்ஸிமம் நான் ஹெல்மெட்டை உள்ளே வைக்க மாட்டேன். பட் ஆனால் என்னோட ரைடிங் கியர்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ரைடிங் கியர்ஸ் வச்சுக்கலாம், நம்ம பேக் லக்கேஜ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த டாப் பாக்ஸோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 100% வாட்டர் ப்ரூஃபில் தான் கொடுக்குறாங்க. ஸோ 100% வாட்டர் ப்ரூஃப். ஏன்னா நான் என்ன தான் பேக் வச்சிருந்தாலும் ஒரு டாப் பேக் ஒரு பேக்கெலாம் வச்சுட்டு பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் அதை கேரி பண்ணுறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ரிமூவ், குயிக் ரிமூவ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கீயை போட்டுட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா பாக்ஸ் கழண்டு வந்துடும் கையோட. ஸோ இவ்வளோ தான், ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருப்பி நீங்கள் வைக்கணுன்னா இதில் வச்சுட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா லாக் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், மறுபடியும் மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக பண்ண முடியுமோ இதை டப்புன்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கே போனாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேரிங் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக கேரி பண்ணலாம். சூட் கேஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. தேவையில்லாத அந்த கயிறுலாம் போட்டு கட்டிட்டு நச பண்ணுற வேலைலாம் இருக்காது. அதேமாதிரி 100% வாட்டர் ப்ரூஃப். அதுவும் இல்லாமல் இதோட மெட்டீரியலை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கீழே விழுந்தப்போ கூட பாக்ஸில் செம்மையாக அடிபட்டுருந்துச்சு, ஃபுல்லாக சேர்லாம் விழுந்துச்சு. ஆனால் பாக்ஸ்குள்ளே ஒரு கிராக் இல்லை. அதே மாதிரி உள்ளேயும் எந்த சேர் வந்ததோ எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வாட்டியோட கீழே போட்டிருக்கேன் வண்டியை வீட்டாண்டியே. அப்பயே எனக்கு எந்த அடிப்படல. பாக்ஸோட தான் எப்போ எனக்கு வந்து ராசி எப்போ விழுந்தாலும் பாக்ஸோட தான் விழும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ரோடு பைக்குன்னு வந்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸை கழட்டி வச்சுட்டு ஆஃப் ரோட் பண்ணுறது நல்லது. நான் லாஸ்ட் ரைடு வந்து நாங்கள் அப்படி தான் போய் ஆகணுன்றதுனால பாக்ஸோட போனேன். மற்றபடி ஆஃப் ரோடுக்கு டாப் பாக்ஸ் வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. ஒன்லி டூரிங்க்கு டாப் பாக்ஸ் ஹைலி ஒர்த்து.
ஸோ அடுத்த மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட வண்டியோட சீட்டு. இதெல்லாம் ஒரு மாடிஃபிகேஷனடா அப்படின்னா வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு தான் வலி என்னன்னு தெரியும், அந்த மாதிரி தான். ஸோ இந்த வண்டியோட சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் பெருத்த உடல்களுக்கெல்லாம் வந்து இந்த வண்டியோட சீட் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபோம் ஏற்றிருக்கேன். இந்த வண்டியோட சீட் வந்து இங்கே இருந்தால் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோம் ஏற்றி வண்டி நான் ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி பில்லியனுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பில்லியன் லாங் டிரைவ் போனாங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. இறக்கி விட்டுறா நான் பஸ்ஸில் ஏறி வரணும்லாம் ஒருத்தன் கூட கதறி இருக்கான். என்னோட ஃப்ரெண்டு வந்து ரீசெண்ட் டேஸில் ஒரு தஞ்சாவூர் வரையும் ஒரு ட்ரிப் போகும்போது என்னை இறக்கி விட்டுறேன் நான் போயிடுறேன் அப்படின்னு கதறினாரு. அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. போக ரொம்ப ஹார்டாகிடுது. அதனால் நான் ரெண்டுத்துக்குமே சாஃப்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஏதோ சொன்னாங்க கார்கோ கிளாவோ, நாங்கள் வந்து இதை வந்து ஸ்பைடர் வெப்னு சொல்லியிருக்கோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி சாவி ஈவி வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும், ரன்னிங்கில் க்ளவுஸ் சொறி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், எங்கேயாவது செலான் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா செலான் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், பர்ஸ் டப்புன்னு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் இதில் டப்புன்னு ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்கள் வந்து குடும்பஸ்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பால் பாக்கெட்லாம் வாங்க அனுப்புவாங்க. பால் பாக்கெட் வாங்க அனுப்பும்போது இதில் நீங்கள் பால் பாக்கெட் டீ தூள்லாம் வச்சுட்டு வரலாம். எனக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்குது. என்ன தான் சூப்பர் பைக் வாங்கினாலும் எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கடைக்கு போகிற ஒரு சாதாரண பைக் தான். பால் பாக்கெட் வெங்காயம் தக்காளிலாம் வாங்கி தான் வச்சுன்னு வரும். நைட்டில் சாப்பாடுலாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். இது வந்து ஜஸ்ட் 350 ருபீஸ் ஆகும். டாப் பாக்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் 5000 ருபீஸ். இந்த சீட் மாடிஃபிகேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 800 ருபீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்தா நான் வந்து வண்டியில் பண்ண அடுத்த மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட். செயின் ஸ்ப்ராக்கெட் என்னடா மாடிஃபிகேஷன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஒரிஜினல் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து 38 டீத் வரும். பேக்கு ஃப்ரண்ட் வந்து 13 டீத்து, பேக் வந்து 38 டீத் வரும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து போயிருச்சு. என் செயின் ஸ்ப்ராக்கெட் போனப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் போய் விசாரிச்சதுக்கு என் வண்டியோட செயின் ஸ்ப்ராக்கெட் ஒர்த்து வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சொன்னாங்க. ஒரு காஸ்ட் எக்கனாமிக்கல் வண்டி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வண்டி வந்து 2000 ரூபா செயின் ஸ்ப்ராக்கெட் கொடுத்து மாற்றணுமா அப்படின்னு யோசிச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு எனக்கு. ஓகே மாற்றி தான் அவனை செயின் ஸ்ப்ராக்கெட் போனால். அதே மாதிரி ரேலி கிட்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணாங்க ஹீரோவில். ரேலி கிட்டில் பார்த்தீங்கன்னா 42 டீத் கொடுத்தாங்க. ஸோ 42 டீத்துக்கும் 38 டீத்துக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டார்க் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டார்க் அதிகமாக இருக்கும், எனக்கு அவ்வளோ டார்க்கும் வேணாம், ஸோ கம்மி டார்க்லேயே வேணாம், எதாவது பண்ணணும்னு பார்த்தா எனக்கு வந்து ரோலண்டில் கரிஷ்மாவோட ஸ்ப்ராக்கெட் கரெக்டாக செட் ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. அதோட விலை வெறும் 900 ரூபா தான், ஜஸ்ட் 900 ருபீஸ். ஸோ அந்த 900 ரூபா ஸ்ப்ராக்கெட்டே போட்டால் அது வந்து 40 டீத்து. ஸோ ஒரே அடியாக ஹைக்கு 42வும் போல், ப்ரீவியஸ் மாடல் 38க்கும் போல், நடுவில் நான் 40ல் இருந்தேன். இதில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, சில அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டார்க் அதிகமாச்சு கம்பேரிட்டிவ் அந்த எக்ஸ்பல்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட டார்க் அதிகம். ஸோ 0 to 60 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட இது ஸ்பீடாக போகும். ஆனால் டாப் எண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாயிருச்சு. அந்த வண்டி நான் வந்து என்னோட ஸ்டாக்கோட ஸ்ப்ரெயின் ஸ்பாக்கெட்டில் ஓட்டும்போது 123 கிலோமீட்டர் 127 km/h ஓட்டினேன். ஆனால் இப்போ வண்டி வந்து 117 தான் ஓடும். அதுவும் இல்லாமல் கீர் ரேஷியோ வந்து மாற்றி காட்டும். அவங்க ECU அப்டேஷனில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் கனெக்ட் பண்ணி தான் ECU கால்குலேட் பண்ணுது. ஸோ என்னோட வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து இப்போ 117 தான் இருக்குது. அண்ட் தென் கியர் ரேஷியோ மாற்றி காட்டும், கியர் ரேஷியோ இஷ்யூ இருக்கும். இந்த ரெண்டுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அதாவது டாப் ஸ்பீடும் கியர் ரேஷியோ எனக்கு இஷ்யூ இல்லை அப்படின்றவங்க டேரெக்டாக நீங்கள் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் போடலாம். டாப் எண்டு டார்க்கு சூப்பராக இருக்கும், அதேமாதிரி ஆஃப் ரோடுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட வண்டியோட பேக் சைட் போர்ஷனோட மாடிஃபிகேஷன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் வந்து நான் வந்து வண்டி வாங்கின உடனே முதல்ல பண்ண மாடிஃபிகேஷன் நம்ம டிப்பிக்கல் ஆர்என் ஆக்டிவ் ஆர்னை கொடுத்துருந்தாங்க. அதை முதல்ல மாற்றிட்டு ரூட்ஸோட விங் டோன் போட்டேன். ஸோ ரூட்ஸ் விங் டோன் ஆர்என் தான் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். கூட வந்து நான் மெலோடி மேக்கர் எதுவுமே போடல, டேரெக்டாக சின்ன ரிலே நார்மல் ரிலே போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் விங் டோனு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் சம்திங் தான் வருது. சவுண்டு நல்லாயிருக்கும், ஹையாக இருக்கும், ரொம்ப டெசிபிள் இருக்கும். ஏன்னா ஹைவேஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஆர்ன் அடிச்சா நவுந்தே போக மாட்டேன், 4 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காகவே மேக் பண்ண ஆர்ன் இது. ஸோ இந்த ஆர்ன் அடிச்சா தான் நவுந்து போவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே அவங்களுக்காக அடிப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சிட்டிக்குள்ளேயோ அன்வான்டான இடத்துலையோ ஆர்ன் அடிக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ஹார்னோட பாக்ஸ்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க, 3 செகண்டுக்கு மேலே ஹார்ன் அடிச்சிங்கன்னா ஹார்னோட லைஃப் வந்து சீக்கிரமாக போயிடும் அப்படின்வாங்க. போட்டு ஹார்னை இருக்கே அப்படின்னு அழுத்தி பிடிச்சிட்டு கீன்னு ஓட்டிட்டு போகிறதுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் அடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய மாடிஃபிகேஷன், நிறைய பேர் கேட்ட ஒரு மாடிஃபிகேஷன் இதுதான், என்னோட GPS மவுண்ட். இந்த GPS மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா இது நானே செஞ்சது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் டேரெக்டாக கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இதை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கமர்ஷியலாக விற்கிறவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி பம்பர் அதெல்லாம் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து
ஸோ அவங்க வந்து இதை வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க முடிச்சதுக்கப்புறமா இன்கேஸ் அவங்க ஏதாவது பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்தாலோ இல்லை அவங்களோட கான்டாக்ட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல். எதனால நீங்கள் வந்து இந்த ஒரு ஜிபிஎஸ் மவுண்ட் வண்டியோட ஹைட்டு இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரோடு சுத்தமாக தெரியாமல் போயிடுச்சு. சில இடத்துலனா திடீர்னு கிட்ட பள்ளம் வந்துச்சுன்னா சைடில் எட்டி பார்க்கணும். இந்த டாடா ஏஸ்லனா எட்டி சைடில் பார்க்குற மாதிரி நான் எட்டி தான் பார்க்கணும் அந்த பக்கம். ஏன்னா எனக்கு ரோடை ஃபுல்லாக கவர் பண்ணிருச்சு இது. ஆனால் பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலை நான் இங்கே மவுண்ட் பண்ண முடியுது. இன்கேஸ் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மொபைல்லாம் யூஸ் பண்ணினா செம்மையாக ஒர்க் ஆகுது. ஏன்னா என்னோட ஃபோனே வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் நான் எல்லா ரைட்லையுமே நான் இதில் வைப்பேன். உங்களுக்கு வந்து மழை தண்ணி வந்து ரன்னிங்கில் படவே படாது, உள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு ஃபோனு. ஸோ மழை தண்ணி படாமல் உங்களை செம்மையாக இதை பாதுகாக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக வந்து மொபைலை வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைப்பாங்க, அப்படின்னா இந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் வைக்காமல் இங்கே வைக்கிறது என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ரோடை அதிகமாக கவனிக்கலாம். இப்போ நீங்கள் ரோடை பார்த்துட்டு வண்டி ஓடும் போது ஃபுல்லாக கீழே குனிஞ்சு மேப் பார்க்கணும், மேப் பார்த்துட்டு திருப்பி டப்புன்னு மேலே வரணுன்றப்போ உங்களுக்கு ரொம்ப அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரோடை பார்க்காம இருக்கிறது ரொம்ப தப்பு, ரோடை விட்டு மொபைலை பார்க்குறது அதுக்கு மேலே பெரிய தப்பு. ஸோ இங்கே மொபைல் இருக்கும்போது என்னன்னா நீங்கள் ரோட்லேருந்து பார்வையை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஜஸ்ட் டில்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இதை. ஸோ உங்களுக்கு இதில் எந்த அன்கம்ஃபர்டபுள்னஸும் இருக்காது, ஈஸியாக பார்த்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் கரெக்டாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக ரோடை பார்க்க முடியும். அண்ட் தென் இது கொஞ்சம் லுக்காகவும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1500 rupees கிட்ட ஆச்சு, அரௌண்ட் 2000 rupees கூட ஆச்சு ஒர்க்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஆனால் என்னோட ஒரே பொருள்ன்றதுனால நான் வந்து பண்ணேன். இன்கேஸ் எதுவும் பண்ணோம், அதாவது நிறைய யூனிட்டில் பண்ணோம் அப்படின்னா ரேட்டு கம்மியாகும். நான் ஒரே ஒரு யூனிட் பண்ணதுனால ஆச்சு. இப்போ அடுத்து அவர் வண்டிக்கு பண்ணுவேன். ஸோ அவர் வண்டிக்கு பண்ணும்போது நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். என் வண்டிக்கு நான் வந்து அவசரப்பட்டு துரு நான் எல்லா மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஸோ அவர் வண்டிக்கு பண்ணும்போது அந்த எக்ஸ்பல்ஸுக்கு, அதாவது ஸ்டாக் எக்ஸ்பல்ஸுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவாக பண்ணலான்னு இருக்கேன். இதுலேயே வந்து இன்னொரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வண்டியோட மாடிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போடலான்னு இருக்கேன். ஸோ அதில் வந்து தனியாக வண்டியோட மாடிஃபிகேஷன் Xpulse 2.0 அப்படின்ற மாதிரி நாங்கள் 2வது ஜென்ரேஷன் பண்ணலான்னு இருக்கோம் Xpulseலேயே. ஸோ அதோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அதில் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் ரைசர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inch ஹேண்டில் பார் ரைசர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து வெளியே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணல, ஹீரோவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட ரேலி கிட்டில் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஹேண்டில் பார் ரைசர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inch. இது வந்து 850 ரூபா வந்துச்சு. ஹீரோவோட ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. ஸோ ஜென்யூனாக தான் இருக்கும். அதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டாக இருக்கவங்களும் சரி ஷார்ட்டாக இருக்கவங்களும் சரி ஹேண்டில் பார் ரைசர்ஸ் வந்து உங்களுக்கு செம்மையாக யூஸ் ஆகும். எப்போனா நீங்கள் வண்டியில் ஏஞ்சி நின்று சேடல் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக வண்டியை சூப்பராக பேலன்ஸில் கொண்டு போகிறதுக்கு செம்மையாக யூஸ் ஆனது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் ரைசர்ஸ். எனக்கு அந்த வண்டி ஓட்டும் போது இப்போ எனக்கு என்னென்னா என் வண்டி இப்படி ஃபுல்லாக மாடிஃபை பண்ணிவிட்டு நான் திடீர்னு என் ஃப்ரெண்டோட ஸ்டாக் எக்ஸ்பல்ஸை ஓட்டும் போது எனக்கு அந்த வண்டி ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ என் வண்டி எனக்கு கொஞ்சம் பெருசான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் பண்ணியிருக்க மாடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் வண்டியை வந்து ஹைட்டாகவும் வித்தாகவும் கொஞ்சம் வந்து பெருசாக காட்டுது. ஸோ இதுதான் வந்து என் வண்டியோட மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் தான் என்னோட பெரிய மாடிஃபிகேஷன் இருக்குது. அது என்னன்னு சாப்பிட்ட முன்னாடி ஜஸ்ட் நான் இதுவும் சொல்லிடுறேன். பின்னாடிக்கும் பேக் சைடுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு நம்பர் பிளேட் ஹோல்டரும் சேர்ந்து காம்போவாக தான் வந்துடும். பேக்கை மட்டும் காட்டு ஃப்ரண்ட்டை காட்டலன்னா தப்பாயிரும். ஸோ இது வந்து சேர்ந்து தான் வந்துடுது. ஸோ இதுலேயும் 0 வைப்ரேஷன்ஸ். அண்ட் தென் என்னோட மேஜர் மாடிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட்ஸ் வந்து இது வந்து HJG பிராண்டோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 rupeesக்கு எனக்கு நான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு எப்படி ப்ரோ இது ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டாப் லெவலில் ஒர்த்து. ஏன்னா இந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டார்ச் பல்பு நம்ம வந்து எதுக்கு எரியுது அப்பப்போ வந்து நான் வண்டியில் ஏஞ்சி நின்று முன்னாடி எட்டி பார்க்கணும், வண்டியில் லைட் எரியுதா இல்லையா அப்படின்னு பார்க்குற மாதிரி எனக்கு சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்கு. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கே செல்லும் இந்த பாதைன்ட்டு ரோடே தெரியாமல் தடவிட்டு போய் விழுந்த கதைலாம் இருக்குது. அதனால் இந்த ஃபாக் லைட் இந்த வண்டி கண்டிப்பாக மேண்டேட்ரி. ஆனால் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே நான் ஃபாக் லைட் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அண்ட் தென் இந்த லைட்டை வந்து எனக்கு எங்கே மேண்டேட்டே தேவைப்படுதோ அங்கே மட்டும் தான் ஹைவேஸில் பாஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த லைட்டில் வந்து நான் எதிர்க்க ஏதாவது வண்டி எனக்கு ஹை பீமில் வராங்க, எனக்கு கண்ணு சுத்தமாக முடியல அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு டிம் பண்ணி, அதாவது ஹை பீம் லோ பீம் பண்ணி அவங்களுக்கு பாஸ் பண்ணி காட்டினேன்னா சட்டை கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த லைட்டை நான் ஒரே ஒரு பாஸ் பண்ணேன்னா அவங்க மொத்தமாக லோ பீம் பண்ணிடுவாங்க. ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு தேவை. அன்வான்டாக நான் எங்கேயும் இந்த லைட்டை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எங்கே மேண்டேட்ரியாக எனக்கு தேவைப்படுதோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி எதிர்க்க வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இல்லீகல்னு சொல்ல முடியாது, ஒரு தேவையில்லாத பொருளாக இருந்தாலும் நான் இதை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என் வண்டிக்கு இது தேவையாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளிங்கர்ஸ். ஸோ என்னோட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் குண்டு பல்பு பிளிங்கர் தான் வந்துச்சு. குண்டு பல்பு வேணான்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா LED பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தாக தான் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா பிரைட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது. இது ஹைவேஸ்லாம் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நான் வந்து அசார்ட் போட்டிருக்கேன். அசார்ட் போட்டதுனால பேட்டர்ன்ஸ் இருக்குது, 14 பேட்டர்ன்ஸில் இருக்குது இந்த அசார்ட் வந்து எனக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செம்ம ஒர்த்ஃபுல் ப்ராடக்ட் தான். எனக்கு இது வந்து 4000 கிடச்சி இந்த ஹெட்லைட்டு. இந்த பிளிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
800 rupeesக்கு இந்த பிளிங்க் வரும். ஸ்விட்சஸ் நார்மலாக எல்லாருமே சாதா ஸ்விட்சஸ் தான் போடுவாங்க, நானும் அதான் போட்டிருந்தேன். ஜஸ்ட் 50 rupees வரும். பட் ஆனால் இந்த ஸ்விட்ச் எனக்கு ரொம்ப ஒர்த்தாக தெரிஞ்சு, அதனால் நான் இந்த ஸ்விட்ச் போட்டேன். இதில் என்ன ப்ரோ ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே ஃபுல்லாக ரப்பர் லேயர் வரும். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் டே டைம்லையும் வண்டியோட ஃபாக் லைட்ஸ் ஆன் பண்ணி தெரியாமல் விட்டுருந்தாலும் நீங்கள் கவனிக்க முடியாது. ஏதாவது எதிர்க்க வர வண்டியோட ஃப்ளாஷை பார்த்தா கண்டுபிடிப்பேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே லைட் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்விட்ச் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உள்ள லைட் எரியும், ஆஃப் பண்ணால் லைட் எரியாது, ஆன் பண்ணால் லைட் எரியும். ஸோ உள்ளே உங்களுக்கு லைட் எரியறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தெரியாமல் ஸ்விட்ச் போட்டிருந்தாலோ ஸ்விட்ச் ஆனில் இருக்குன்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். இண்டிகேட்டரோட, அதாவது அசாடோட ஸ்விட்சை தான் நான் இந்த பக்கம் யூஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் ஃபாக் லைட்டோட ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறேன். அசாடு கூட நம்ம முன்னாடி இங்கேயே நோட்டிஃபிகேஷன் காட்டிடும் உங்களுக்கு, சாரி இங்கேயே வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும், இண்டிகேட்டர் எரியுது அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஃபாக் லைட்டில் வந்து அது கண்டிப்பாக காட்டாது. ஸோ ஃபாக் லைட்டை போடும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும். ஸோ லைட் உங்களுக்கு தெரியும் கிளியராக. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்விட்சஸ். ஸோ இதுதான் என் வண்டியில் பண்ண மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இதே சேம் வீடியோ வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் நான் வந்து போடுறேன். ஸோ இங்கிலீஷில் யாருக்காவது பார்க்கணும் இந்த வீடியோ அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணுவேன் இந்த வீடியோவை, அதோட இங்கிலீஷ் வீடியோவை. அதாவது என்னோட சேனலோட நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து இங்கிலீஷ் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷில் பார்க்குறவங்க பாருங்கள். தமிழில் பார்த்து முடிச்சவங்க தயவு செஞ்சு இங்கிலீஷ் பக்கம் வந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நீங்கள் தயவு மறந்துடுவீங்க. அதை மீறியும் மன தைரியம் உள்ளவர்கள் அங்கே இங்கிலீஷில் வந்து பார்த்து உங்கள் இங்கிலீஷை மறக்க வச்சுட்டு போங்க. இல்லைனா உங்கள் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட டவுட் கேளுங்க, என்னோட வீடியோ அனுப்பி உங்கள் இங்கிலீஷ் டீச்சருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இதுக்கான அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, பிகேஎஸ் மோட்டோவிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதில் அப்படியே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, அப்படியே மறக்காம லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? டாடா பை பை. இங்கிலீஷ் மறக்காம அடுத்த வீடியோ.